வருக வருக என வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலேயே வேஸ்டான பொருட்களை வச்சு செடிக்கு உரம் பார்க்க போறோம் இன்னைக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம எல்லா யூடியூப் சேனல்லையும் என்ன பார்க்கவும், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிப் நம்பர் 1. இப்போ நம்ம ஒரு ஜாடியில் நம்ம ஒரு தொட்டியில் வந்து நம்ம செடி வச்சுருக்கோம்னா அதில் வந்து 2 வீக் இல்லைன்னா 1 மந்த்ஸ் ஆகுது மண்ணை நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அது இறுகிட்டு ஒரு மாதிரி அதுக்கப்புறம் பாசம் பிடிச்ச மாதிரி ஆயிடும். அதனால செடி ரொம்ப நொந்து போயிடும். இப்படி நல்லா கிளறிட்டு இருந்தோம்னா அப்பதான் நல்ல செடி அழகாக வளரணும். டிப் நம்பர் 2. அம்மா வந்து வெங்காயம் இருப்பாங்களா, அதில் உள்ள அந்த தண்ணியை வந்து 2 நாள் வச்சிருந்தோம்னா அந்த தண்ணியை அடுத்த நாள் எடுத்து ஊற்றினா செடி சூப்பராக அழகாக வளரும். அது செடி நொந்து போயிருந்துச்சுன்னா இதை ஊற்றினா நல்லா சூப்பராக வளரும். டிப் நம்பர் 3. நம்ம டீ தூள் இருக்கும்ல, அதோட வேஸ்ட் இருக்கும்ல, அதை வந்து நம்ம செடிக்கு போட்டால் ரொம்ப நல்லதுங்க. அதுவும் இல்லாமல் ஜீனி இல்லாமல் போட்டாரா அது செடி வந்து நல்லா வளரும். எறும்பு மொச்சிடும், செடியும் நல்லா வளராது. டிப் நம்பர் 4. நம்ம தேங்காய் உரிப்போமா, அதில் கீழே வந்து தூள் கிடக்குமா, அதை வந்து நம்ம செடிக்கு போட்டால் செடிக்கு வந்து அது நல்ல உரம். டிப் நம்பர் 5. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மரம் இருக்குங்க, அதில் வந்து கீழே உதிர இழைய வந்து எடுத்து நம்ம மண்ணுக்குள்ளே போட்டோம்னா மண்ணு வந்து அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னா அது வந்து பிளாக் கலர் ஆகி மக்கி போயிருக்கும். அதை வந்து நம்ம செடிக்கு போட்டோம்னா நல்ல உரம். டிப் நம்பர் 6. நம்ம வீட்டில் கத்தாழை இருக்கும், அதில் வந்து உள்ளக்குள்ள ஜெயிலில் எடுத்து பீஸாக கட் பண்ணி செடிக்கு போட்டாலும் நல்லதுங்க. அதுவும் இல்லாமல் கட் பண்ணி போடாதவங்க மிக்சியில் போட்டு அரைச்சி அதில் போட்டோம்னா நல்லதுங்க, செடிக்கும் நல்ல உரம். அப்புறம் வந்து கீழே புழுவும் வைக்காமல் பூச்சிலாம் வைக்காமல் இருக்கும். நம்ம வீட்டில் வந்து எல்லா வீட்லேயுமே இது இருக்கும், அது என்ன சொல்லுது, வேப்பிலை இருக்கும். அதை வந்து அரைச்சி நம்ம ஸ்ப்ரே டப்பாவில் போட்டு ஸ்ப்ரே பண்ணோம்னா பூச்சியே வைக்காதுங்க. 1 மந்த் தொடர்ந்து அந்த ஸ்ப்ரே டப்பாவில் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணால் பூச்சி இந்த அடையாளமே தெரியாதுங்க. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இப்படிக்கு உங்களிடமிருந்து விடை பெறுவது எம் ஜனனி ஸ்ரீ. பாய் பாய்.